வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மொபைல் கிம்பிள் வாங்கியிருக்கோம். இந்த கிம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். இந்த கிம்பிள் நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதோட ரேட்டு 6640 வருது. இது ஹோஹெம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கிம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் மொபைல் ஸ்டிக் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த கிம்பிள் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கவரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கவருக்கு உள்ளாடியும் ஒரு பாக்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் ஹோஹெம் அப்படிங்கிற ஒரு லோகோவும் அதில் போட்டிருக்காங்க. இந்த கவர் கூட ரொம்ப குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. இந்த கவரை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் முதல்ல ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் கிம்பிளை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த கிம்பிள் கூட ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு கேபிள், சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதுதான் அந்த கிம்பிள். இதில் மொபைல் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம இந்த மொபைல் ஸ்டாண்டில் எடுக்கிறத விடையும் இந்த கிம்பிளில் வச்சு எடுக்கும்போது பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த கிம்பிள் வாங்கியிருக்கேன். குறைவான விலையில் ஒரு நல்ல கிம்பிள் வாங்கணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான கிம்பிள் தான். ஏன்னா குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இந்த கிம்பிள் 3 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12 ஹவர்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலில் முதல்ல இந்த கிம்பிளில் செட் பண்ணி அது ஸ்டெபிலிட்டி ஆன பிறகு மட்டும்தான் நம்ம கிம்பிளை ஆன் பண்ணிக்கணும். இது முதல்ல மாட்டுறது எப்படின்னா மேலே உள்ள கிளாம்பை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு மொபைலை மாட்டிக்கலாம். மாட்ட பிறகு இது கீழே பார்த்துருக்கு. ஆனால் சென்டராக சைடில் இந்த மாதிரி வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அது அப்படின்னா சைடில் இருக்க அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி லெவலாக வந்துடும். சைடு லெவல் நம்ம செட் பண்ணி முடிஞ்சதும் அப்புறமா மொபைல் சென்டராக இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கீழே சரிஞ்சு இருக்குது. அதுக்கு நமக்கு மேலே உள்ள ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி அது நேரே வர்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். இப்போ ஓரளவுக்கு நேரே வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம கிம்பிளை ஆன் பண்ணிக்கணும். அப்புறமா கிம்பிளில் கீழே பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டனை நம்ம ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா இது ஆன் ஆகிடும். அப்புறமா நம்ம வீடியோ எடுக்க வேண்டியதான். நான் மொபைல் ஆன் பண்ணலை, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. நம்ம மொபைலை ஆன் பண்ணி அதில் ப்ளூடூத் வசதியும் இருக்குது. நம்ம ப்ளூடூத் வச்சு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இதில் ஜூம் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதில் எப்படி வீடியோ எடுத்தேன், இந்த மாதிரி கிளாரிட்டியில் இருந்து எப்படி ஸ்டெபிலிட்டி இருந்தது அதை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.